40வது ஸ்லோகம். இதி மாதிருகணம் க்ருத்தம் மர்தயந்தம் மகாசுரான் திருஷ்ட்வா அப்யுபாயைஹி விவிதைஹி நேஷுஹு தேவாரி சைனிகாஹ இதி மாதிருகணம் க்ருத்தம் மர்தயந்தம் மகாசுரான் திருஷ்ட்வாப்யுபாயைர்விவிதைர்நேஷுர்தேவாரி சைனிகாஹ. கோபம் வந்திருக்கிற மாதிருகணத்தையும் அவளோடு அடி அனுபவிக்கிற அசுரர்களையும் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற அசுர சைன்யங்கள் நிறைய இடங்களுக்கு ஓடி ஒளிச்சா. இது விவிதைஹி இப்படி பல விதத்துல இருக்கிற அபியுபாயைஹி யுத்த உபாயங்களால மகாசுரான் மர்தயந்தம் பெரிய பெரிய அசுரர்களை மர்திக்கிற குரோத்தம் மகாகணம் மாதிருகணம் ரொம்ப ரொம்ப பெரிய அந்த மாதிரி கணத்தை பார்த்துட்டு நிறைய தேவிகளாக்கும் அங்க அவதரிச்சிருக்கா. அந்த தேவிகளோட கூட்டங்களை பார்த்துட்டு திருஷ்டுவா பார்த்துட்டு தேவாரி சைனிகாக அசுர சைன்யங்கள் நேஷுஹு ஓடி போச்சு. பலவிதமாயிருக்கிற யுத்த உபாயங்களால அசுரர்களை அடிச்சு இல்லாம பண்ணற அஷ்டமாதிருக்களை பார்த்துட்டு அசுர சைன்யங்கள் ஓடி போச்சு. பகுவிதத்திலே இருக்கிற அமோகங்களாயிருக்கிற யுத்த சன்னாகங்களால எல்லா அசுரர்களையும் அடிச்சு பரவசர்களாக்கி கொன்னு வாயில போட்டு சாப்பிட தொடங்கின அஷ்டமாதிருக்களை பார்த்துட்டு 8 தேவிகளை பார்த்துட்டு அசுர சைன்யங்கள் பயந்து ஓடி போச்சு. பிரம்மாணி வைஷ்ணவி ரௌத்ரி கௌமாரி சிவதூதிகா ஐந்திரி ஜனாரசிம்ஹேகா வாராஹி ஜாஷ்டமாதரா. இப்படி 8 தேவி சக்திகளாக்குமாங்க. சண்டிகாதேவிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆயிட்டு வந்து நின்னது பிரம்மாணி வைஷ்ணவி ரௌத்ரி கௌமாரி சிவதூதிகா ஐந்திரி ச அப்படின்னா ஐந்திரியம் நாரசிம்ஹிகா வாராகி ச நாரசிம்ஹிகையும் வாராகியும் இப்படின்னு 8 மாதரா மாதா அம்பாள் அங்க வந்து நின்னா. இப்படி இந்த 8 அம்பாளோட கூட்டத்தை பார்த்துட்டு அதாக்கு மிக மாதிருகணம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற சைனிகங்கள் எல்லாம் ஓடி போச்சு. 51வது ஸ்லோகம். சக்தியா ஜகான கௌமாரி வாராகி ச ததா அசினா மாகேஸ்வரி திரிசூலேன ரக்தபீஜம் மகாசுரம். அப்படி இல்லைனா ரக்தபீஜம் அதாடயது. சக்தியா ஜகான கௌமாரி வாராகி ஜததாசினா மாஹேஸ்வரி திரிசூலேன ரக்தபீஜம் மகாசுரம். ஒரு சில புக்கில் சக்தியா ஜகான கௌமாரி வாராஹி ஜததாசினா மாஹேஸ்வரி திரிசூலேன ரக்தபீஜமதாடயாத். கௌமாரி சக்தி அப்படிங்கிற அந்த தேவி சுப்பிரமணியனோட சக்தியா இருக்கிற கௌமாரி சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தால, அதே மாதிரி வாராகி தேவி வாளால, மகேஸ்வரி திரிசூலத்தால எல்லாம் ரக்த பீஜனை துரோகிச்சா.
கௌமாரி சக்தியா, கௌமாரி தேவி சக்தி அப்படிங்கிற வேளாலையும், ததா அதே மாதிரி வாராகி அசினாஜா, வாராகி தேவி வாள் அப்படிங்கிற ஆயுதத்தாலையும், மாகேஸ்வரி திரிசூலேனா, மகேஸ்வர சக்தி 3 முனை இருக்கிற திரிசூலத்தாலையும், ரக்த பீஜம் மகாசுரம், ரக்த பீஜன் அப்படிங்கிற அந்த பெரிய அசுரனை ஜகானா துரோகிச்சா. அந்த ரக்த பீஜன் அப்படிங்கிற மகா அசுரனை கௌமாரி வேளாலையும், அதே மாதிரி வாராகி வாளாலையும், மாகேஸ்வரி திரிசூலத்தாலையும் அடிச்சா. 42வது ஸ்லோகம். ஒரு சில புக்கில் தான் இந்த ஸ்லோகம் இருக்கு, ஒரு சில புக்கில் இந்த ஸ்லோகம் இல்லை. பாகினேயஹா மகாவீர்யஹா தயோஹோ शुम्भ निशुम्भयोः क्रोधवत्याः सुतः ज्येष्ठोः महाबलपराक्रमः भागिनेयो महावीर्यस्तयो शुम्भ निशुम्भयो क्रोधवत्या सुतो ज्येष्ठो महाबलपराक्रमः. அசுரர்கள் அஷ்டமாதாக்களால துரோகிக்கப்பட்டு யுத்த பூமியிலேந்து ஓடி போறதுல குறியா இருக்கிறத பார்த்துட்டு ரக்த பீஜன் அப்படிங்கிற பெரிய அசுரன் கோபத்தோடு கூடிட்டு தேவி கூட யுத்தம் செய்யறதுக்காயிட்டு வந்தான். ரத்தத்தை பீஜமா வச்சுருக்கிறவன் ரக்த பீஜன். அவனை எவ்வளவுதான் துரோகிச்சானாலும் அவன் மறுபடியும் மறுபடியும் அவனுடைய ரத்தத்தாலேயே ஜெனிப்பன். அவனுடைய ரத்தம் அப்படிங்கிறது அவனுக்கு நிறைய நிறைய உருவங்களை கொடுக்கும். ரக்த பீஜன் அப்படின்னாக்கா ரத்தத்தை பீஜமா வச்சுருக்கிறவன். அந்த ரத்தத்திலேருந்தே அவன் மறுபடியும் மறுபடியும் ஜெனிப்பன். அவனை எந்த அளவுக்கு கொண்டு போட்டானாலும் மறுபடியும் அவனோட பிளட்லேருந்தே அவன் மறுபடியும் எந்திரிச்சிடுவான். அப்படி இல்லைன்னா அவனோட ரத்தத்திலேருந்து நிறைய நிறைய அசுரர்களை அவன் உண்டாக்குவன் அப்படின்னு அர்த்தம். 43வது ஸ்லோகம். ரக்த பிந்துஹு யதா பூமௌ பததி அஸ்ய சரீரதः சமுல்பததி மேதின்யாः தத் பிரமாணः மகாசுரः ரக்தபிந்துர்யதா பூமௌ பதத்யஸ்ய சரீரதः சமுல்பததி மேதின்யா தத் பிரமாணோ மகாசுரா. ரத்த பீஜன் அப்படிங்கிற அசுரனோட சரீரத்திலேருந்து பிளட்டோடு துளிகள் பூமியில பதிச்சா உடனடியா அவன மாதிரியே இருக்கிற அசுரன் ஜெனிப்பன் அப்படின்னு ஒரு மகாத்மியம் இந்த ரத்த பீஜன் அப்படிங்கிற அசுரனுக்கு இருக்கு. அஸ்ய சரீரதா இந்த ரத்த பீஜனோட சரீரத்திலேருந்து ரத்த பிந்துகு பிளட்டோடு டிராப்ஸ் துள்ளிகள் யதா பூமௌ பததா எப்பவாக்குமோ பூமியில விழறது அப்போது தத் பிரமாணஹா மகாசுரஹா ரக்த பீஜன மாதிரி இருக்கிற ஒரு பெரிய அசுரன் மேதின்யாஹா சமுத்பததி பூமியிலேருந்து உள்பவிப்பேன். இந்த ரக்த பீஜனோட சரீரத்திலேருந்து எப்பவாக்குமோ ஒரு டிராப் ரத்தம் பூமியில பதிக்கிறது அப்பவே அவன மாதிரியே ஒரு பெரிய அசுரன் பூமியிலேருந்து உள்பவிப்பன். அதனால அந்த அசுரனுக்கு ரக்த பீஜன் அப்படின்னும் ரக்த பிந்து பீஜன் அப்படின்னும் ரக்த பிந்து அப்படின்னும் பேர் இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. 44வது ஸ்லோகம். யுயுதே சஹ கதாபாணிஹி இந்திரசக்தியா மகாசுரஹ ததஹ ச ஐந்திரி
स्ववज्रेण रक्तबीजम् अताडयत् युयुधे सगदा पाणिरिन्द्रशक्त्या महासुर ततश्चैन्द्री स्ववज्रेण रक्तबीजम् अताडयत् ततश्चैन्द्री स्ववज्रेण रक्तबीजमताडयत्. രക്തബീജൻ ഗതയെടുത്തിട്ട് ഇന്ദ്രാണി കിட்ட യുദ്ധം പണിനാൻ. ഇന്ദ്രാണി തന്നോട് വജ്രായുധത്താല രക്തബീജനെ അടിച്ച. சக மகாசுர அந்த ரக்தபீஜன் அப்படிங்கிற அசுரன் கதாபாணிக்கு கையில கதைய வச்சுட்டு இந்திரசக்தியாயுதே இந்திரனோட சக்தியான ஐந்திரி அப்படிங்கிற தேவி கிட்ட யுத்தம் பண்ணினான். ததஹா ஐந்திரி அதுக்கப்புறம் அந்த இந்திரசக்தியான ஐந்திரி ஸ்வவஜ்ரேனா தன்னோட வஜ்ராயுதத்தால ரக்தபீஜம் அதாடையது ரக்தபீஜனை அடிச்சா. 45வது ஸ்லோகம். குலிஷேன ஆஹதஸ்ய ஆசு பகு சுஸ்ராவசோணிதம் समुत्तस्तुः तदः योधाः तद्रूपाः तत्पराक्रमाः कुलिशेनाहदस्याशु बहुसुस्रावशोणितं समुत्तस्तुस्तदो योधास्तद्रूपास्तत्पराक्रमाः. இந்திராணியோடு வஜ்ராயுதத்தாலே இருக்கிற அடிகொண்டு பிளர்ந்த ரக்தபீஜனோடு சரீரத்திலேருந்து நிறைய ரத்தம் இப்படி ஒழுகித்து. ஒரு டிராப்பு ரத்தம் பூமியில விழுந்தானா ஒரு அசுரன். இப்ப நிறைய ரத்தம் ஒழுகிருத்தே, அதனால அந்த ரத்தத்திலேருந்து ரக்த பீஜன மாதிரி ரூபம் பராக்கிரமம் எல்லாம் இருக்கிற நிறைய நிறைய அசுரர்கள் உயர்ந்து வந்தா. குலிசேனா வஜ்ராயுதத்தால ஆஹதஸ்ய அடிகொண்ட ரக்தபீஜனோடு சரீரத்தில பகுஷோணிதமாசு நிறைய சோரை அதிவேகமா சுஸ்ராவா இந்த பூமியில பிரவாகமாயிட்டு ஒழுகித்து. ததஹா அந்த ரத்தத்திலேந்து தது ரூபாக ரக்தபீஜ ரூபத்தோடு கூடினவராயிட்டு தத் பராக்கிரமாக ரக்தபீஜன மாதிரியே வீரசூர பராக்கிரமிகளாயிட்டு யோதாஹா சமுத்தஸ்துஹு நிறைய நிறைய வீரர்கள் உயர்ந்து வந்தா. வஜ்ராயுதத்தால அடிகொண்ட ரக்தபீஜனோட சரீரத்திலேந்து நிறைய ரத்தமாக்கும் பூமியில ஒழுகித்து அந்த ரத்தத்திலேந்து அவனோட ரூப பராக்கிரமத்தோடு கூடின நிறைய நிறைய ரக்தபீஜர்கள் இப்படி உல்பவிச்சு வந்தா. 46வது ஸ்லோகம். யாவந்தஹ பதிதாஹ தஸ்ய ஷரீராத் ரக்தபிந்தவஹ தாவந்தஹ புருஷாஹ ஜாதாஹ தத் வீர்யபல விக்ரமாஹ. யாவந்த பதிதாஸ்தஸ்ய ஷரீராத் ரக்தபிந்தவ தாவந்த புருஷா ஜாதாஸ்தத்வீர்ய பலவிக்ரமாஹ. தஸ்ய அவனோடு ശരീരത്തിലേന്ത് രക്തബീജനോട് ശരീരത്തിലേന്ത് എത്രയെത്ര பிளட்டோடு டிராப்ஸ் ஆக்குமோ பூமியில விழுந்திருக்கு. சொட்டு சொட்டா எத்தனை டிராப்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வீரர்கள் பல வீரிய பராக்கிரமசாலிகளாயிருக்கிற வீரர்கள் ஜனிச்சா. அவ எல்லாரும் பார்க்கறதுக்கு ரக்தபீஜன மாதிரியே இருந்தா. தஸ்ய சரீராது அந்த ரக்தபீஜனோடு சரீரத்திலேந்து யாவந்தஹா ரக்தபிந்துவஹா பதிதாஹா எந்த அளவுக்கு பிளட் பூமியில ஒழுகித்தோ அந்த ஒழுகின பிளட்ல எத்தனை துள்ளி பிளட் இருந்ததோ தாவந்தஹா அந்த அளவுக்கு தது வீரிய பல விக்ரமாக
രക്തബീജന മാതിരിയെ വീര്യത്തോടും ബലത്തോടും വിക്രമത്തോടും കൂടിനവാളാണ്. പുരുഷാഹ ജാതാഹ നിറയെ യുദ്ധവീരர்கள் ഉണ്ടാനാ. எത്ര எண்ணிக்கை ரத்த துளிகள் விழுந்ததோ அந்த அளவுக்கு யோத்தாக்கள் அங்க உத்பவிச்சா. 37வது ஸ்லோகம். தே ச அபி யுயுதுஹு தத்ர புருஷாஹ ரக்தசம்பவாஹ சமம் மாத்ருபிஹி अत्युग्रशस्त्रपादादिभीषणम् ते चाभियुयुधुस्तत्र पुरुषा रक्तसम्भवा समं मातृभिरत्युग्रशस्त्रपादादिभीषणम्. ரக்தபீஜன் அப்படிங்கிற அசுரனோடு ரத்தத்திலேந்து ஜனிச்ச அசுரர்கள் பெரிய பெரிய உக்ரங்களாயிருக்கிற ஆயுதங்களை உபயோகிச்சு இந்த அஷ்டமாதிரு கணங்களை துரோகிக்கிறதுக்காயிட்டு ரொம்ப ரொம்ப தீவிரமான யுத்தத்தை பண்ணினா. தத்ரா அந்த யுத்தத்துல ரக்த சம்பவாக ரத்தத்திலேந்து உண்டான தே புருஷாக ச அபி அந்த எல்லா வீர யோதாக்களும் ரக்தபீஜன மாதிரி அத்தனை பேரும் இருந்தா பாக்கிறதுக்கு. அவ அத்தனை பேரும் மாத்ருபிஹி சமம் அஷ்டமாதிருக்களோடு கூடிட்டு அத்யுக்ர சஸ்திரபாதாதி பீஷணம் ரொம்ப ரொம்ப உக்ரமாயிருக்கிற ஆயுத பிரயோகங்களால பயங்கரமாயிட்டு யுயுதுஹு யுத்தம் பண்ணினா. தேவதானவ யுத்தத்துல ரக்தபீஜ அசுரனோடு ரத்தத்திலேந்து உண்டான வீரர்கள் தைத்தியர்களும் அந்த தைத்தியர்கள் அத்தனை பேரும் அஷ்டமாதாக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப பெரிய யுத்தத்தை செஞ்சா. நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம். புனஹ ச வஜ்ரபாதேன சதம் அஸ்ய சிரஹ யதா வவாஹ ரக்தம் புருஷாஹ ததஹ ஜாதாஹ சஹஸ்ரஷஹ புனश्च வஜ்ரபாதேன சதமஸ்ய சிரோ யதா வவாஹ ரக்தம் புருஷாஸ்ததோ ஜாதா சஹஸ்ரஷா. மறுபடியும் இந்திராணி வஜ்ராயுதத்தால ரக்தபீஜனோட தலையை முறிச்சு போட்டா. அந்த தலையிலேந்து ரத்தம் ஒழுகினதுனால நிறைய அசுரர்கள் அந்த ரத்தத்திலேந்து மறுபடியும் ஜனிச்சா. புனஹா ச வஜ்ரபாதேனா மறுபடியும் வஜ்ராயுதம் உபயோகிச்சு அசுரர்களை துரோகிச்சா இந்திராணி. ரக்தபீஜனோட தலையை முறிச்சு போட்டா. அஸ்ய சிரஹா அந்த ரக்தபீஜனோட சிரசு யதாட்சதம் எப்ப முறிஞ்சுதோ அப்போது ரக்தம் வவாஹா பிளட் இப்படி பிரவாகமாயிட்டு ஒழுகித்து. ததஹா அந்த ரத்த பிரவாகத்திலேந்து சஹஸ்ரஷா புருஷாகா நிறைய எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு வீரர்கள் ஜாதாகா ஜனிச்சா. ஐந்திரி சக்தியால வஜ்ராயுதம் பிரயோகிக்கப்பட்டு ரக்தபீஜ மகாசுரனோட மண்டை பொளர்ந்தோன. அந்த தலையிலேந்து ரத்தம் பிரவாகமாயிட்டு ஒழுகிட்டு அந்த ரத்த பிரவாகத்திலேந்து நிறைய அசுரர்கள் ஜனிச்சா. 49வது ஸ்லோகம். வைஷ்ணவி சமரே ச ஏனம் சக்ரேண அபிஜகான ஹ கதயா தாடயாமாச ஐந்திரி தம் அசுரேஸ்வரம். வைஷ்ணவி சமரே சைனம் சக்ரேணாபிஜகான ஹ
गदया ताडयामास ऐन्द्री तमसुरेश्वरम्. യുദ്ധത്തിലെ വൈഷ്ണവി ദേവി ചക്രത്താല്, ഇന്ദ്രാണി ദേവി ഗദയാല് എല്ലാം അന്ത രക്തബീജനെ ദ്രോഹിച്ച. സമരേ വൈഷ്ണവീ ച ഏനം. യുദ്ധത്തിലെ വിഷ്ണുശക്തിയും അന്ത രക്തബീജന്. സമരേ യുദ്ധത്തിലെ വൈഷ്ണവീ ച വിഷ്ണുശക്തിയും ഏനം ഇന്ത രക്തബീജന് ചക്രേണ അഭിജഗാന. ചക്രായുധത്താല് അടിച്ച. ഐന്ദ്രീ തം അസുരേശ്വരം. വൈഷ്ണവീ ദേവി ചക്രായുധത്താല് വെട്ടിന. ഇന്ദ്രശക്തിയായിരിக்கிற ஐந்திரி தேவி அந்த அசுரனை, அசுரர்களோடெல்லாம் தலைவனாயிருக்கிறவனை ഗദയാ താടയാമാസ, ഗദയാല അടിച്ച. യുദ്ധത്തിലെ വൈഷ്ണവി ദേവി രക്തബീജന ചക്രായുധത്താല് വെട്ടിന. ഐന്ദ്രീ ദേവി அந்த അസുരശ്രേഷ്ഠനെ ഗദയാല അടിച്ച. അമ്പതാവത് ശ്ലോകം. വൈഷ്ണവി ചക്രഭിന്നസ്യ. വൈഷ്ണവി ചക്രഭിന്നസ്യ രുധിരസ്രാവസംഭവൈഃ സഹസ്രശഃ ജഗത് വ്യാപ്തം തത്പ്രമാണൈഃ മഹാ അസുരൈഃ. വൈഷ്ണവി ചക്രഭിന്നസ്യ രുധിരസ്രാവസംഭവൈഃ സഹസ്രശോ ജഗദ്വ്യാപ്തം തത്പ്രമാണൈർമഹാസുരൈഃ. വൈഷ്ണവിയോട് ചക്രായുധ പ്രയോഗത്താല് ഉടമ്പ് കീറി മുറിഞ്ച് அந்த രക്തത്തിലേந்து ജനിച്ച அசுரர்கள் இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சா அவளெல்லாம் രക്തബീജന மாதிரியே சக்தி இருக்கிறவாளா இருந்தா. വൈഷ്ണവി ചക്രഭിന്നസ്യ. വൈഷ്ണവി ദേവിയോട് ചക്രായുധത്താല് കട്പണ്ണി പോടപ്പെട്ട രക്തബീജനോട് രുധിരസ്രാവ സംഭവൈഹി രക്തപ്രവാഹത്തിലേந்து உண்டான தற்பிரமாணைகி அவன மாதிரியே இருக்கிற சகஸ்ரசஹா மகாசுரைஹி நிறைய நிறைய அசுர கூட்டங்களால ஜகல் வியாப்தம் இந்த பூமி ரொப்பப்பட்டது. വൈഷ്ണവിയോട് ചക്രായുധത്താല മുറിക്കപ്പെട്ട രക്തബീജനോട് ശരീരത്തിലെ രക്തപ്രവാഹം പുഴ മാതിരി ഒഴുകിത്തെ அதனாலேயே நிறைய நிறைய அசுரர்களால இந்த பிரபஞ்சம் ரொம்பி வழிஞ்சது. 41வது ശ്ലോകം. പലായനപരാൻ ദൃഷ്ട്വാ ദൈത്യാൻ മാതൃഗണ അർദ്ദിതാൻ യോദ്ധും അഭ്യായയൗ ക്രുദ്ധഃ രക്തബീജഃ മഹാസുരഃ മഹാ അസുരഃ. പലായനപരാൻ ദൃഷ്ട്വാ ദൈത്യാൻ മാതൃഗണാർദ്ദിതാൻ യോദ്ധുമഭ്യായയൗ ക്രുദ്ധോ രക്തബീജോ മഹാസുരഃ. எட்டு அம்பாளுகளை பார்த்துட்டு அந்த அம்பாளுகளெல்லாம் இவாளையெல்லாம் துரோகிக்கிறத பார்த்துட்டு அசுரர்கள் எல்லாம் ஓடுறத பார்த்துட்டு ரக்தபீஜன் அப்படிங்கிற அசுரன் கோபத்தோடு கூடிட்டு இந்த எல்லா அம்பாளோட சக்தி கிட்டையும் யுத்தம் செய்யறதுக்காயிட்டு ஓடி வந்தான். பிரம்மாணி தேவி, வைஷ்ணவி தேவி, ரௌத்ரி தேவி, கௌமாரி தேவி, சிவதூதிகா தேவி, ஐந்திரி தேவி, நாரசிம்ஹிகா தேவி, வாராகி தேவி இப்படின்னு 8 தேவிகள் கிட்டையும் அஷ்டமாதாக்கள் கிட்டையும்
யுத்தம் பண்ணறதுக்கு ரக்தபீஜன் ஓடிண்டு வந்தான். ரக்தபீஜஹா மகாசுரஹா, ரக்தபீஜன் அப்படிங்கிற பெரிய அசுரன், தைத்யான், அவன் அசுரனாக்கம். மாதிருகண அர்த்திதான், அசுரர்களை இந்த 8 தேவிகளும் அடிச்சு துரோகிச்சு இல்லாம பண்ணினத பார்த்துட்டு பலாயன பரான் திருஷ்டுவா, நிறைய சைனிகம் எல்லாம் ஓடி போறத பார்த்துட்டு குருத்தகா, கோபத்தோடு கூடிட்டு யோத்தும் அபியாயோ, யுத்தத்துக்காயிட்டு அம்பாள் கிட்ட வந்தான். ரக்தபீஜன் அப்படிங்கிற பெரிய அசுரன், ரொம்ப சக்தியாக்கும் அவனுக்கு. அவன் இப்பதா யுத்தத்துக்கு வந்துட்டான். 32வது ஸ்லோகம். ச ச அபி கதயா தைத்யஹ சர்வாஹ ஏவ ஆஹனத் ப்ருதக் மாத்ருஹ கோப சமாவிஷ்டஹ ரக்தபீஜஹ மகாசுரஹ சச்சாபி கதயா தைத்யா சர்வா ஏவாஹனத் ப்ருதக் மாத்ரு கோப சமாவிஷ்டோ ரக்தபீஜோ மகாசுரா. ரக்தபீஜன் அப்படிங்கிற அந்த பெரிய அசுரன் கோபத்தோடு கூடிட்டு அஷ்டமாதாக்களை கதையால தனித்தனியா அடிச்சான். சஹ ரக்தபீஜஹா, அந்த ரக்தபீஜன் அப்படிங்கிற மகாசுர தைத்திய அபி, பெரிய அசுரனாயிருக்கிற தைத்தியன், கோப சமாவிஷ்டஹா, கோபத்தோடு கூடிட்டு கதையா சர்வாஹா மாத்ருஹு, கதையால எல்லா அம்மாவையும் அஷ்டமாதாக்களையும் பிரதக் ஏவா தனித்தனியாக ஆஹனது ச அடிக்கவே செஞ்சான். 53வது ஸ்லோகம். தஸ்ய ஆஹதஸ்ய பகுதா சக்திசூல ஆதிபிஹி புவி பபாத யஹ வை ரக்தௌகஹ தேன ஆசன் சதசஹ அசுராஹ தஸ்யாஹதஸ்ய பகுதா சக்திசூலாதிபிர்புவி பபாதயோ வை ரக்தௌகஸ்தேன சஞ்சதசோசுரா. சக்தி சூலம் இப்படி இருக்கிற ஆயுதங்களால பலவிதத்துல முறிஞ்சு பூமியில விழுந்த பொழையா ஒழுகின அந்த ரத்தத்திலேந்து நிறைய அசுரர்கள் உண்டானா. சக்தி சூல ஆதிபிகி, வேலு சூலம் இப்படி இருக்கிற ஆயுதங்களால பகுதா ஆஹதஸ்ய பல தரத்துல அடிக்கப்பட்ட தஸ்ய யஹ ரக்தௌகவை அந்த அசுரனோடு ரக்தபீஜனோடு அந்த அசுர கூட்டங்கள் பபாததேனா பூமியில பதிச்ச காரணமாயிட்டு சதசஹா அசுராஹா ஆசன் நிறைய அசுரங்கள் உள்பவிச்சா. சக்தி சூல ஆதி ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னதுனால அஷ்டமாதாக்களோடு எல்லா ஆயுதங்களும் ஒரு சேர இந்த அசுரர்கள் மேல பிரயோகிக்கப்பட்டது. பிரம்மாணியோடு ஆயுதம் சத்ருக்களை இல்லாம பண்ணற மந்திரமாக்கும், வைஷ்ணவிக்கு சக்கரமாக்கும் ஆயுதம், மாகேஸ்வரிக்கு சூலமாக்கும் ஆயுதம், கௌமாரிக்கு வேலாக்கும் ஆயுதம், ஐந்திரிக்கு வஜ்ரமாக்கும் ஆயுதம், வாராகிக்கு சக்கரமாக்கும் ஆயுதம். அதே மாதிரி வாராகி தேவிக்கு சக்கரவும் முகவும் நகங்களும் ஆயுதம், சிவதூதிக்கு சூலம் பினாகம் அப்படிங்கிற வில்லும் ஆயுதம், காளிக்கு சூலவும் சக்கரவும் ஆயுதம். இந்த எல்லா ஆயுதங்களும் ஒரு சேர இந்த அசுரர்கள் மேல பிரயோகிக்கப்பட்டது.